மக்கள் வணக்கம். ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாரந்தோறும் வெவ்வேறு மாநிலத்தோட சிறப்பு உணவு வகைகளை பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இந்த வாரம் எந்த உணவு வகையை பார்க்க போகிறதுன்னு கேட்டுருக்கீங்க. அது ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. என்னென்னா, எந்த மாநிலத்தோட உணவு வகை சாப்பிட்டாலும் தமிழ்நாட்டோட உணவு வகை சாப்பிட்றது ஒரு தனி சுவை தான் இல்லையா? அதனால இந்த வாரம் நம்ம வந்து பார்க்க போகிறது தமிழ்நாட்டோட உணவு வகை தான் பார்க்க போகிறோம். அதில் சிறப்பான உணவு வகைகள் நிறைய இருக்குது. அதை நம்மளுக்கு செஞ்சு காமிக்கிறது தான் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கார் திரு விஜயகுமார் அவர்கள். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கீங்க. சரி, அதாவது வெவ்வேறு மாநிலத்தோட உணவு வகை நம்ம பார்த்துட்டு வந்தோம். என்னதான் நம்ம வித்தியாசமான உணவு வகைகள் பார்த்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டோட உணவு வகைன்ற ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம் இல்லையா? அதில் குறிப்பாக எந்த மாநிலம் இல்லை, எந்த ஊரோட உணவு வகை நம்ம பார்க்க போகிறோம்? நம்ம பார்க்க போகிறது திருப்பூர், கோயம்புத்தூர் சைடு. கோயம்புத்தூர். அடடா, சரி. கோயம்புத்தூர் வந்து முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கோழி வறுத்த கறி. கோழினாலே நம்மளுக்கு வந்து காரசாரமாக செய்வோம். அதுவும் கோயம்புத்தூர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஐயா செஞ்சு காமிப்பாங்க. சரி, ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய தக்காளி, தேங்காய், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், சோம்பு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், கொத்தமல்லி, காய்ந்த மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, முந்திரி, மசாலா கோழி, சமையல் எண்ணெய், கருவேப்பிலை. இப்போ இதை வந்து அவிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள்லாம் சேர்த்து தடவி இருக்கு இல்லைங்களா? மஞ்சள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நம்ம தடவி நல்லா கொஞ்சம் வேக வச்சிருக்கோம். எவ்வளோ நேரம் இதை வேக வைக்கணும் ஐயா? ஒரு 15-20 நிமிஷம். 20 நிமிஷம் இருந்தாலும் சரி. இப்போ மற்ற விஷயத்தை செய்கிறதுக்கான தொடக்கத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம், தொடக்கத்தை ஆரம்பிச்சோம். முதல்ல என்ன பண்ணணும்? வானிலை வைக்கிறோம். வானிலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறோம். சரி, இது வந்து எந்த பதத்துக்கு வரும்? அதாவது வந்து ஒரு தொக்கு மாதிரி வருமா, ஒரு குழம்பு மாதிரி வருமா, இல்லை ஒரு வறுவல் மாதிரி வருமா? தொக்கு மாதிரி தான் வரும். தொக்கு மாதிரி தான் வரும் இல்லையா? கோழி வறுத்த கறின்னு பேர் இருந்தாலும் அது கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் இருக்கும். தொக்கு மாதிரி தான் வரும். சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், சாதத்துக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு போகலாம். சாதத்துக்கு சப்பாத்தி, தோசைக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சூட்டபுளாக இருக்கும். நல்லா இருக்கும். இட்லினா நல்லா ஒரு டேஸ்ட், இட்லிக்கு இன்னும் நல்லா இருக்கும், நல்லா ருசியாக இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இட்லி நம்ம அவிச்சு எடுக்கிறோம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய், முந்திரி, இந்த வரமிளகா, சோம்பு சேர்க்கும்போது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இப்போ நம்ம முந்திரி சேர்க்க போகிறோம் இல்லையா? குறிப்பாக நான் கேட்க நினைச்சேன். அதாவது முந்திரி பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு உணவுகள்லாம் முந்திரி அந்த அளவுக்கு சேர்க்க மாட்டோம் இல்லையா? நம்ம சேர்க்க மாட்டோம். இப்போ நம்ம அண்டை மாநிலம், நம்ம கேரளா அதிகமாக உற்பத்தி ஆகுது, சேர்த்துக்கலாம். அதனால சேர்த்துக்கலாம். அது இது சேர்க்கறதுனால ஒரு தனி சுவையும் கூட இல்லைங்களா? சரி, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம், கொஞ்சம் வரமிளகா போட்டுக்கிறோம். வரமிளகா போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கிறோம். சரி, வெங்காயம் போடும்போது லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அதாவது தமிழ் மாநிலத்தோட உணவு வகை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து நாக்கெல்லாம் ஊற ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா அந்த காரம் அவர் போடும்போதே அந்த வரமிளகா, சோம்பு, இந்த கலவையே வந்து நம்ம தமிழ் மாநிலத்தோட உணவு வகை தான் செய்கிறோம் அப்படின்றத பார்வையாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் இந்த கோழி வறுத்துக்கறி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. சொல்லுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. நம்ம அந்த தேவையான அரவை அரைச்சிக்கலாம். அரவை அரைச்சிக்கலாம். என்னென்ன சேர்த்து அரைக்கணும் அது முதல்ல சொல்லிடுங்க. அரவையில் போடுங்க, தேங்காய் போடுங்க. முதல்ல தேங்காய். சரி, இது வந்து எத்தனை தேங்காய் சில்லு எடுக்கணும்? ரெண்டு சில்லு எடுத்தா போதும். 2 சில்லு எடுத்தா போதும். சரி, அடுத்து வரமிளகாய். இது எத்தனை? காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருவோம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருவோம். நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவேன். சோம்பு போட்டுருவோம். சோம்பு இதே இல்லையா? சோம்பு ருசியும் போடுங்க. ஒரு மெஜிகன் போட்டால் போதுமா? கொஞ்சம் போதும். அடுத்து முந்திரி நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுவோம். அப்போ கொஞ்சம் அதிகமாக போடுவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிங்க. தண்ணி ஃபுல்லாக ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் வேணுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. போதும். நம்ம அரைவையை அரைச்சிடணும். இது எப்படி நல்லா மையாக அரைக்கணுமா இல்லை? நம்ம கொஞ்சம் மையாக அரைச்சா தான் குழம்பு நல்லா ஒரு ருசியாக இருக்கும். சரி, அதாவது நம்ம மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி. ஆமாம் இல்லையா? என்ன கொஞ்சம் முந்திரி சேர்த்துருக்கோம், அதுதான் விஷயம். அரைச்சாச்சா? அரை ரெடி ஆயிடுச்சு. இந்த அரை வந்து நல்லா மைய கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கோம் இல்லையா நம்ம? இது வந்து கொஞ்சம் கெட்டி பதம் வேணால் நம்ம வந்து
கொஞ்சம் சேர்க்காம அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக போடணும். தனியாக போடணும். தண்ணி இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இதுவாச்சு. தக்காளி அந்த தக்காளி ரெடி ஆகிடுச்சு. சரி, தேவையான காரத்துக்கு அந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு. அது தமிழ்நாட்டு உணவு வகைன்னு சொன்னோன்னே உங்களுக்கே செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க போடுற அந்த வேகத்தை பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவில் வந்து கோழியை போட்டு நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அந்த சுவையை கொஞ்சம் கொடுக்கும். சரி, அப்படியே போட்டுடலாங்களா? இது ஏற்கனவே நம்ம வெந்திருக்கலாம். என்ன கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுத்துக்காது இல்லையா? நேரம் எடுத்துக்கிறோம் வேகிறதுக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படியும் பண்ணுவாங்க. வெங்காயம் தக்காளி போட்டு மசாலா போட்டு சிக்கனை போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றுவாங்க. வீட்டில் அரைச்சி ஊற்றுவாங்க பார்த்தோன்னா வெறும் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றுவோம். தேங்காய் கசகசா. ஆமாம் ஆமாம், கடையில் வைக்கிற பொடியை வெறும் தேங்காய் கசகசா தான் அரைச்சி ஊற்றுவோம். வேறு எதாவது அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. முதல்ல வந்து நம்ம அந்த வரமிளகாய் போட்டு வதக்கும் போதே அந்த வாசனை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம இதை சேர்த்துடுவோமா? சேர்த்து அரவையை போதுமா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரெடி ஆச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி அது இல்லாமல் நம்ம நாட்டோட சமையலே முடியாது. கோழி வறுத்த கறி சுவைச்சு பார்த்துட்டு அதில் ருசி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி டிஷ்லாம் உங்களுக்கு ஹோட்டலில் தான் உங்களுக்கு சாப்பிட முடியும். கோழி வறுத்த கறி டிஷ்லாம் வீட்டுக்கு அவ்வளோ. ஆனால் இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்தோன்னா நம்ம வீட்டிலே செய்ய ஆரம்பிச்சு. வீட்டில் செய்ய ஆரம்பிச்சோம். ஈஸியாக பார்க்கும்போது எல்லாமே வீட்டில். கோழி வறுத்த கறி தயாராகிடுச்சு இல்லையா? சுவைச்சு பார்க்குறேன். அதாவது இப்போ என்கிட்ட ஒரு இட்லி தான் இல்லை உண்மையாகவே. அவ்வளோ ருசியாக இருக்குன்னா அந்த இட்லியோட சாப்பிட வேண்டியதுனால இதை வந்து தனியாக சாப்பிடும்போது உண்மையாக இட்லி ஞாபகப்படுத்துது. நிஜமாங்க ரொம்பவே அருமையாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் செய்யும்போது கூட இட்லியும் அவிச்சிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்னா ரொம்பவே தோதுவாக நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பூண்டு எறா குழம்பு. பூண்டு எறா குழம்பு. எறால் குழம்பு. அதாவது பூண்டு குழம்பு தனியாக சாப்பிட்றோம், எறா குழம்பு தனியாக சாப்பிட்றோம். இது என்ன பூண்டு எறா குழம்பு வித்தியாசமா? ஒரு வித்தியாசமான இது ரெண்டுமே தனித்தனியாக வந்து அதிக சுவையாக இருக்கும், நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு குழம்பு வந்து பூண்டு குழம்பு, எறா குழம்பும் சரி, சைவத்துலையும் அசைவத்துலையும். இன்னைக்கு அது ரெண்டுமே சேர்ந்து நம்ம பண்ணும்போது எப்படி இருக்குமோன்றது இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். இன்னும் ருசியாக இருக்கும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக நம்ம உடனே பார்க்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல சொல்லிடுங்க. தேவையான பொருட்கள்: இறால், நறுக்கிய வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், புளி கரைச்சல், மிளகாய் தூள், பூண்டு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், கசகசா, சோம்பு, தேங்காய், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சமையல் எண்ணெய், எண்ணெய் காயும் போது உங்களுக்கு மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கடுகு போடுவாங்க, அப்புறம் அந்த இது சோம்பு போடுவாங்க, வரமிளகாய். இப்போ ஃபஸ்ட்டில் இதெல்லாம் நம்ம பூண்டு போடுவோம். பூண்டு போட்டு நல்லா வறுத்தெடுத்தா அதோட மனம் வந்து நல்லா கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த குழம்புக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய இறாலை விட அந்த சின்ன இறால் ரொம்பவே சுவையாக இருக்கும் இல்லையா? ஆமாம் சார், ரொம்ப சுவையாக.
பெரிய இறாலோட சின்ன இறால் நம்ம குழம்புக்கு இப்போ வறுவலுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய இறால் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி குழம்பு வகைகளுக்கு சின்ன சின்ன இறால் நல்லா ருசியாக இருக்கும். ருசியாக இருக்கும். சோம்பு சோம்பு கொஞ்சமான வரமிளகாய். எல்லாமே வீட்டில் வச்சுருப்பாங்க. மீன் குழம்பு வச்சுருப்பாங்க, மீன் புளி குழம்பு வச்சுருப்பாங்க, பூண்டு குழம்பு வச்சுருப்பாங்க, வத்த குழம்பு வச்சுருப்பாங்க, எல்லா குழம்பு வச்சுருப்பாங்க. அந்த குழம்போட இந்த குழம்பு கொஞ்சம் வித்தியாசப்படும் இல்லைங்களா? இது கொஞ்சம் புது விதமான உங்களுக்கு சமையல். இது நல்லா பொன்னிறமாக இல்லை பொன்னிறம். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தை போடுறோம். அப்போ அது மாதிரி வெங்காயத்தை போடுறோம். சரி சரி. வெங்காயத்தை குழம்பு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் போடும்போது அந்த டைமில் உங்களுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓ சரி. கருவேப்பிலை மணத்தை அந்த மாதிரி போடலாம் உங்களுக்கு கருவேப்பிலை. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கும் போது நம்ம அரைவையை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஓ சரி, அரைச்சிடலாம். இதுக்கு என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறோம்? சோம்பு, தேங்காய், கசகசா, வரமிளகாய். கொஞ்சம் சோம்பு, ஒரு மேஜை கரண்டி. காரத்துக்கு அந்த மாரி நம்ம காரத்துக்கு மேலே போட்டுப்போம். கசகசா போட்டுருக்கோம். கசகசா எவ்வளோ போட்டோம்? கசகசா 2 மேஜை கரண்டி போடணும். கொஞ்சம் இதுதான் ஒரு ருசி வந்து மாற்றும். ஓஹோ, அதான் ஒரு ருசி வரும். 2 மேஜை கரண்டி தண்ணீர் ஊற்றணும் இல்லைங்களா? தண்ணி போக கொஞ்சம் பார்ப்போம். வந்து நம்ம தண்ணி அதிகமாக பயன்படுத்தணும். இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் வந்து கட்டியாகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும் அந்த குழம்புக்கு. ஆமாம். ஓஹோ, நம்ம வந்து மசாலா போட்டுக்குவோம். சரி. அடுத்து தனியாத்தூள், அடுத்து மஞ்சத்தூள், அதாவது நம்ம பொதுவாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் பொதுவாக சேர்ப்போம். ஆனால் அந்த தனியாத்தூள் மட்டும் இந்த உணவுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லை? பொதுவாக நம்ம தனியாத்தூள் பயன்படுத்த மாட்டோம்ல. நம்ம தனியாத்தூள் பயன்படுத்த நம்ம பார்த்தீங்கன்னா குழம்பு மசாலா எல்லாமே மொத்தமாக போட்டு அரைச்சிடுவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அரைச்சி நம்ம பவுடர் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மசாலோட சேர்த்து அரைச்சி வச்சுருவாங்க இல்லையா வீட்டில்? அந்த இதில் இறா போட்டுன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஒரு ருசி இருக்கும். இறா எப்போயே போட்டுருவோம். நம்ம போட்டு இதில் வறுத்து வச்சுக்கோங்க, நல்லா ஒரு மசாலா நல்லா ஒரு ருசி கொடுக்கும். நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றி தேவையான தண்ணி நம்ம தண்ணி ஊற்ற மாதிரி நம்ம இது மறந்துடுவோம். அரவை புளி தண்ணீர். ஓ, புளியை வச்சு நம்ம மெயினாக புளியை மறந்துடுவோம். முக்கியமானது இல்லையா நம்ம? நான் புளி கரைச்சல முன்னாடியே ஊற்றினா தான் உங்களுக்கு அந்த மசாலாவில் இந்த இறால எல்லாம் போய் சாறு இறங்கும் இல்லையா? சாறு இறங்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம் உங்களுக்கு. தண்ணி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அரவையை நம்ம எப்போ சேர்க்க போகிறோம்? நல்லா கொதிச்ச பிறகு அந்த புளி தண்ணி கொஞ்சம் பச்சை வாசனை தண்ணி போதுங்களா? இப்போ கொதிச்சா இது? கொதிச்சு இப்போ நம்ம மசாலா போட்டோம். அரைச்ச விழுதுகளை சேர்த்துலாம் இல்லைங்களா? இன்னும் அது கொதி விடணும். ஒரு 2 கொதி வந்தால் போதும். ஆமாம், 2-3 கொதி வரணும். கொதி வந்தால் தான் அந்த கசகசானுடைய அந்த கசப்பு வாசனை, தேங்காயோடைய இது வாசனை எல்லாமே. ஆனால் வந்து இப்போ இந்த பூண்டு குழம்பு கூட வந்து நம்ம பூண்டு குழம்பு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம் இல்லையா? இதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் அப்போ செய்யலாங்களா? தேங்காய் சப்போஸ் தேங்காய் வேண்டாம் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்தமாரி பண்ணிக்கலாம். தேங்காய் அந்த அரையில் மட்டும் தவிர்த்துடலாம். இப்போ ஒரு 2-3 கொதி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தயாராகிடுச்சுங்களா? தயாராகிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தயாராகிடுச்சு, பரிமாறிடலாம்.
நண்டு இறால் குழம்பு தயாராகிடுச்சு. சுவையை பார்த்து சொல்லலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக. நான் போன தடவை வந்து இட்லி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். இதுக்கு வந்து சாதம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். நிச்சயமாக ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்திருக்கனால அந்த மாதிரி வருத்தப்படுறேன். அவ்வளோ ருசியாக இருக்குது. தமிழ்நாட்டு உணவு வகைனாலே ருசி தனி ருசி தான் இல்லையா? சரி, அன்றைக்கி வந்து எங்கள் அரங்கத்துக்கு வந்து 2 சிறப்பு உணவு வகை, அதுவும் அருமையான உணவு வகை வந்து செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி.